நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை உங்களை கவிக்குரல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிளி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற நான் அண்மை காலமாக கவிதைத்துறைக்குள் பிரவேசித்து பல கவிதைகளை எழுதி வருகின்றேன். அந்த வகையிலே நான் எழுதிய கவிதைகளில் ஒரு சில கவிதைகளை இந்த இடத்திலே பகிர இருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக என்னால் பகிரப்பட இருக்கின்ற கவிதை கல்லூரி வாயிலோடு விலகிக்கொண்ட கைகள். கல்லூரி வாயிலோடு விலகிக்கொண்ட கைகள். இந்த தலைப்பை கொண்ட கவிதையை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றேன். தங்கையும் அவனுமாக பேருந்தில் ஏறினார்கள். பேருந்தில் ஏறினார்கள். பசுமையான வதனங்கள் மாசிலா மனம். அவனுக்கு 9-10 வயதிருக்கும். அவன் தங்கைக்கோ 7-8 வயதிருக்கும். இருவரும் பேருந்திலே அமர்ந்திருந்தார்கள். இறுகப்பற்றிய சிறு கைகள். இறுகப்பற்றிய கைகளுக்குள் பாசப்புனைப்பு. பள்ளிக்குத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கனவுகளை சுமந்தபடி இருவரும் நேர்த்தியான ஆடையும் அணிந்திருந்தார்கள். நேர்த்தியான வெள்ளாடையும் அணிந்திருந்தார்கள். பள்ளி வந்ததும் இறுகப்பற்றிய கைகளை சற்றும் தளர்த்தாது தங்கையுடன் பேருந்திலிருந்து இறங்கி இருமருங்கும் பார்த்துவிட்டு வீதியை கடந்தான் அவன். கல்லூரி வாயிலும் வந்தது. கல்லூரி வாயிலிலே அவனது இறுகப்பற்றிய கைகள் மெல்ல மெல்ல விடுபடத் தொடங்கின. அவள் அவனது முகத்தை பார்த்தாள். அவள் பார்வையிலே பல ஏக்கங்கள் பொதிந்திருந்தன. அங்கே சற்று தூரத்தில் அவள் கண்களில் பட்டது கல்லூரி அன்புடன் வரவேற்கிறது என்ற பெயர் பலகை. தற்பொழுது என்னால் இங்கே பகிரப்பட்ட இந்த கவிதை நேரடியாக என்னால் பார்த்த ஒரு சம்பவத்தை வைத்து எழுதப்பட்ட கவிதை. அந்த சம்பவத்தையே அவ்வாறு கவிதையாக நான் இந்த இடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றேன். என்னால் எழுதப்பட்ட இன்னும் ஒரு கவிதை அரசமர நிழல்தானோ. அதாவது யதார்த்த ரீதியான ஒரு பேசுபொருளை இந்த இடத்திலே நான் கவிதையாக வடித்திருக்கின்றேன். அதனுடைய தலைப்பு அரசமர நிழல்தானோ. அரசமர நிழலும் தமிழ் மனம் கமழுமோ. நிலங்களெல்லாம் விளைநிலமாக பொது நிலமெல்லாம் தன்னிலமாக அரசமரமும் செழிப்புற்று வளருமோ.
தமிழ் பேசும் மக்களில் ஆறுதலை நீக்கி இருந்து ஆற தகுநிழல் தந்து ஆற்றுப்படுத்துமோ, தகுநிழல் தந்து அரசமரம் ஆற்றுப்படுத்துமோ. சுகம் தந்து நிழல் தந்தால் சுகம் தரும் மரங்களில் அரசமரமும் ஒன்றுதானோ. மரங்கள் யாவற்றிலும் அரச மரத்துக்கு முதலிடம் தானோ. அரச மரத்தின் வரலாறும் நீண்டு கொண்டுதான் செல்கிறதோ. அரசின் எண்ணம்தான் என்னவோ மன்னவனே ஓதுவாயாக. என்னால் எழுதப்பட்ட இன்னுமொரு கவிதை பேராசை. ஆசையின் உச்சமாய் பெருத்து நின்றவளே, உன்மேல் மாந்தர்க்கு பிரியமாம். நீயோ இடையிடையே வந்து ஆசையும் காட்டுவாய் வழியையும் இறுக்கி விடுவாய். ஆசையின் உச்சமாய் பெருத்து நின்றவளே, உன்மேல் மாந்தர்க்கு பிரியமாம். நீயோ இடையிடையே வந்து ஆசையும் காட்டுவாய் வழியையும் இறுக்கி விடுவாய். ஆழ்மனதில் குடிகொண்டிருக்கும் பெண்ணே, வாழ்வுதனில் கலந்து பல தடவை பாழாக்கி விடுவாய். உன் பேரோ பேராசை என்பார். ஆனாலும் பேரழிவையும் தந்து விடுவாய். தலை தூக்கி நடனமாடுவாய். யாவற்றையும் இழிதளவாக்கி விடுவாய். தலை தாழ்த்தும் செயல் தந்து தாவித்திரிந்து பாவியாக்கி விடுவாய். மனங்கொண்டு வாழ்ந்தால் வரமாகி உரமாகும் வாழ்வை தீயாக்கி வழிகுலைப்பாய். தீண்டத்தகாத பெண்ணே, தரம் பதியாமல் தகுதியாய் வாழ்ந்தோரை நிலைகுலையச் செய்து விடுவாய். பேராசை கொண்டு வாழ்ந்தால் பாதகம் வந்து முடிசூடும். நன்றி.